அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கம் சலாம் பாய். டாக்டர், இப்போ 2 பேர் விபத்தில் அடிபட்டாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் பாய், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹெல்மெட் போடாமல் வந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பையன் ஹெல்மெட் போட்டதுனால குறைச்சிக்கிட்டாப்புல. ரொம்ப அதிகமான அடிபட்டிருக்கு. ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. காலில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ராக்சர் 2 கால்லையுமே இருக்குது. ரொம்ப வேகமாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பிளட்ஸ் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் ஜமாத்து மூலயமா ஏன் நெகட்டிவ் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, அதனால இந்த பையனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 1 மாத காலமாக நடக்க முடியாத சூழ்நிலை தான் இருப்பாங்க. இவரால் அந்த 6 மாதத்திற்கு பிறகு பழைய மாதிரி இயல்பான நிலையில் நடக்க முடியுமா? இல்லை பை, சான்ஸே இல்லை பை. என்னென்னா பசங்க வந்த ஸ்பீடு அப்படி ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக வந்து மோதிருக்காங்க போல. கிட்டத்தட்ட அதிகமான ஃப்ராக்சர். அஸ்ஸலாமுஅலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் சில அற்பமான சுகங்களுக்காக தன்னுடைய இளமை இரத்தத்தை வாகனத்தின் மீது அதை ரோட்ல வேகமாக காட்டலாம். அதுல சில நிமிடங்கள் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை இணையதளத்தில் வலைதளத்தில் பகிரலாம். அதனால மக்கள் நம்ம மீது ஏராளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைய பாருங்க, பிள்ளைய பாருங்க, எவ்வளோ அழகான முகம். எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்து 10 வருஷம் குழந்தை இல்லை. என் மனைவி கேட்டா இல்லைங்க குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு. ஷாலா அல்லாஹ் கொடுப்பாண்டி, பொறுமையாரு அப்படி சொன்ன. அவதான் ரொம்ப உயிரா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கிடக்குறா, மூச்சு ஆகி கிடக்குறா. வயசாகி போச்சு, என் மனைவிக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஆகி போச்சு. கடைசி காலத்துக்கு என் பிள்ளைதான் என்ன காப்பாற்றுவான். பிள்ளைய கொண்டுட்டேன் நானு. மார்க்கத்தை சொல்லி வளர்த்துருக்கணும், குரானின் அடிப்படையில் சொல்லி வளர்த்துருக்கணும், தொழுவத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். நான் மறுமைதான் நிலையான மார்க்கடான்னு சொல்லி வளர்த்துருக்கணுமே. அலட்சியமாக இருந்துட்டேனுங்க, அலட்சியமாக இருந்துட்டேனே. என்ன பண்றது தெரியலையே. அனாதி ஆயிட்டாங்க நாங்க 2 பேரும். என்ன பண்றதுங்க அல்லாஹ். ஆனா யாரும் பெத்தெடுத்த பிள்ளைங்களை அப்படி வளர்த்துறாங்க, வளர்த்துறாங்க, வளர்த்துறாங்க. கேட்டதுனா வாய் கொடுத்தவனை கெடுத்து அவனை தப்பான வரைக்கும் சேர்த்துறாங்க. யாரும் செஞ்சுறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமில்ல, உன்னை எவ்வளவுதான் கேட்கிறேன். உங்க பிள்ளைகளும் ஒழுக்கமுள்ள மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளருங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வளருங்க. ரீல்ஸுங்கிற மாதத்துல இன்னைக்கு பைக்கை கொண்டு போய் புது பைக் வாங்கி கொடுத்து அப்படி அடிச்சு சுக்குனரா கலக்கலாம் பாருங்க. சில வளர்ப்பீங்களா? அப்படி வளங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.